ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्चान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च पन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन्नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनम् लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तुवै रक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणुपापमयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण நமஸ்காரம். ஸோ இந்த விஸ்வதாச நாமம் அப்படின்ற இந்த கிரந்தத்துல இருந்து நம்ம தினசரி கிடையாது, வாரத்துல 2 நாள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையில ஒவ்வொரு வகுப்புலையும் 3 நாமங்களுடைய அர்த்தங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடந்த வகுப்பு வரைக்கும் நாம் 15 நாமங்களை பார்த்திருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 நாமங்களை பார்க்க இருக்கிறோம். நான் பார்க்கக்கூடிய நாமங்கள் அப்படிங்கிறது 16, 17, 18 3 நாமங்களை பார்க்கலாம். 16வது நாமம் என்ன அப்படின்னா க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு சொல்லி சொல்றார். க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னா க்ஷேத்திரத்தை அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். க்ஷேத்திரம் நாம் பகவத்கீதையில கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்ற வார்த்தையை நீங்க 13ஆம் அத்தியாயத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த உடல் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு இல்லையா? க்ஷேத்திரம் அப்படின்னா இடம் அப்படின்னு சொல்லி சொல்றது, புண்ணியக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இடம் அப்படின்னு சொல்லி சொல்றதும். சோ பகவானுடைய பெயர் க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நாம் இந்த நாமங்களை, அதாவது 13ஆம் நாமத்தை 12ஆம் நாமத்துல பார்த்திருந்தோம். 12ஆம் நாமம் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா முக்தானாம் பரமாகதிகி அப்படின்ற ஒரு நாமம் பார்த்திருந்தோம். முக்தி பெற்ற ஆத்மாவுக்கும் அவர் தான் தஞ்சம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்திருந்தோம். சோ முக்தி பெற்ற ஆத்மாக்கள் கூட என்ன பண்றாங்க? பகவானா தஞ்சமா எடுத்துக்கிறாங்க. ஏன் அவங்க தஞ்சமா எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில தஞ்சம் அப்படிங்கிறது தேவை. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில தேடக்கூடிய விஷயம் அதுதான். ஒரு குழந்தை பிறந்த உடனே அது என்ன எதிர்பார்க்குது? ஒரு பாதுகாப்பு எதிர்பார்க்குது, அம்மாவுடைய தஞ்சத்தை எதிர்பார்க்குது. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஆசிரியருடைய தஞ்சத்துல போய் சேருது, இல்ல அப்பாவுடைய தஞ்சத்துல இருக்கு. அதன் பிறகு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல நண்பர்கள் வேணும், நல்ல நண்பர்களுடைய தஞ்சம் வேணும் அப்படின்ட்டு அந்த குழந்தை என்ன பண்றா? நண்பர்களை தேட ஆரம்பிக்கிறா.
இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல மனைவி இல்லையா, ஒரு நல்ல காதலி, அவங்களுடைய தஞ்சம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். அதன் பிறகு நல்ல ஒரு வேலை, அங்க தஞ்சம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். அதன் பிறகு நல்ல ஒரு குடும்பம் நமக்கு அமையணும் அப்படின்ற அதுல தஞ்சத்தை எதிர்பார்க்கிறான். அதன் பிறகு நல்ல செல்வத்துல தஞ்சத்தை எதிர்பார்க்கிறான். வயசான காலத்துல உடல் ஆரோக்கியத்துல தஞ்சத்தை எதிர்பார்க்கிறான். தன்னுடைய பசங்க கிட்ட இருந்து தஞ்சத்தை எதிர்பார்க்கிறேன். இப்படியாக நாம் எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, வாழ்க்கை முழுவதும் நமக்கு யாராவது தஞ்சம் கொடுக்க மாட்டாங்களா, யாராவது நம்மளை பாதுகாக்க மாட்டாங்களா, யாராவது நம்மளை பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாம எண்ணெய் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஜீவாத்மா சுதந்திரமா இருக்க முடியாது. இந்த ஜீவாத்மா என்னைக்குமே இன்னொரு ஜீவாத்மாவை சார்ந்தா இருந்தாலும் இந்த ஜீவாத்மா சுதந்திரமா இருக்கவே முடியாது. ஆனா நம்ம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கல, நாம என்ன பண்றோம் அப்படின்னா, சரியான தஞ்சத்தை விட்டுட்டு தப்பான மக்களை தேடிட்டு இருக்கோம். ஒரு திருவிழால தொலைஞ்சு போன குழந்தைய போல. திருவிழால ஒரு சின்ன குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா அழுதுட்டே இருக்கும். அங்க என்ன பண்ணுவாங்க, ஆள் மாத்தி என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய தூக்கி 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 கொஞ்சம் பார்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு தன்னுடைய முகத்தை காட்டுவாங்க, சிரிப்பு காட்டுவாங்க, பொம்மை வாங்கி கொடுப்பாங்க, இனிப்பு வாங்கி கொடுப்பாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அந்த குழந்தையும் அதெல்லாம் வாங்கி போட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா மறுபடியும் அழுக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு உண்மையான தஞ்சம் அப்படிங்கிறது இந்த மனிதர்கிட்ட இருந்து கிடைக்கவே கிடைக்காது. தன்னுடைய உண்மையான தாய் தந்தை கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அது போல ஜீவாத்மாவாகியனா இந்த உலகத்துல தஞ்சத்தை தேடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நமக்கு இந்த உலகத்துல யாராலையும் தஞ்சத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் என்னதான் உருண்டு பிறண்டாலும், நமக்கு எவ்வளவுதான் சொந்தங்கள் நெருங்கியவர்களா இருந்தாலும், எல்லாரும் ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு உதவிகரமா இருக்க முடியும். நமக்கு தஞ்சத்தை கொடுக்க முடியும். நமக்கு முழு தஞ்சத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பகவான் மட்டும்தான். முக்தானாம் பரமாகதி அப்படின்ற நாமத்துல பகவானே நமக்கு இறுதியான தஞ்சம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தார். நமக்கு அப்படின்னா யாருக்கு, கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கும் சரி, முக்தி பெற்ற ஆத்மாக்களுக்கும் சரி. முக்தியே பெற்றாங்க, அவங்களும் என்னதான் பண்றாங்க, கிருஷ்ணரை தான் வழிபட்டு இருக்காங்க. நாம எல்லாம் முக்தி பெற வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணரை வழிபடுறோம். தேவர்கள் எல்லாமே முக்தி பெற வேண்டும் கிருஷ்ணர் வழிபடுறாங்க. ரிஷிகள் எல்லாம் முக்தி பெற வேண்டும் கிருஷ்ணர் வழிபடுறாங்க. யோகிகள் எல்லாம் கிருஷ்ணரை வழிபடணும், கிருஷ்ணரை அடையணும்னு சொல்லி வழிபடுறாங்க. ஆனா முக்தியே பெற்றாச்சு, அவங்களுக்கு முக்தியே கிடைச்சிருச்சு. அவங்க இப்ப முக்தி பெற்ற ஆத்மர்களா மாறிட்டாங்க. அந்த ஆத்மாக்கள் என்ன பண்றாங்களா, மறுபடியும் கிருஷ்ணரை தான் வழிபடுறாங்களா. அவங்க ஏன் கிருஷ்ணரை வழிபடுறாங்க, அவங்கதான் முக்தியை கிடைச்சிருச்சு, அவங்கதான் அவங்க ஏன் கிருஷ்ணரை வழிபடுறாங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் இத்தம் பூதகுணோ ஹரிஹி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விளக்கம் பார்த்திருந்தோம். ஸ்ரீமத் பாகவத்துல இருந்து ஆத்மா ராமஸ்ட முனையோ அப்படின்ற ஸ்லோகத்துல இருந்து அர்த்தத்தை பார்த்திருந்தோம். எங்க சுவாமி அப்படிப்பட்டவர் தான். எங்க சுவாமி என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த உலகத்துல ரொம்ப கீழ் நிலையில இருக்கக்கூடிய கட்டுண்ட ஜீவாத்மாக்களையும் என்ன பண்ணுவாரு, ஈர்த்துருவாரு. அதே போல இந்த உலகத்துல உயர்ந்தவங்க, நாங்கெல்லாம் முக்தி பெற்றவர்கள், நாங்கெல்லாம் ரொம்ப தூய்மையானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்களும் இழுத்துடுவார், அவர்களையும் ஈர்க்கக்கூடியவரா இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த பகவான் ஏன் நமக்கு தஞ்சமா இருக்கார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விளக்குவதற்காக நம்மளுக்கு அடுத்த 5 நாமங்கள் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். 13வது நாமம், 14, 15, 16, 17 இந்த 5 நாமங்களும் பகவான் ஏன் நமக்கு சரியான தஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை விளக்குவதற்காக வந்த நாமம் சொல்லி சொல்லியிருந்தோம். அது நம்ம அவ்யயஹ அப்படின்னு நாமத்தை பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் புருஷஹ அப்படின்ற நாமத்தை பார்த்திருந்தோம். சாட்சி அப்படின்னு நாமத்தை பார்த்திருந்தோம். கரெக்டா? இது 3 நம்ம பார்த்தோம். பகவான் ஏன் நமக்கு தஞ்சமா இருக்க முடியும் அப்படிங்கிற அதற்கான காரணங்களை பார்த்தோம். ஏன், என்ன காரணம் சொன்னாரு, அவ்யயஹ மாற்றம் இல்லாதவன் அப்படின்ற நாமத்தை கொடுத்தார். இல்லை அழிவற்றவன் அப்படின்ற நாமத்தை கொடுத்தார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒருவர் பகவானுடைய தஞ்சத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா, பகவான் அவர்களை நிராகரிப்பதே இல்லை, அவர்களை திரும்ப அனுப்புறதே கிடையாது. அப்படிப்பட்ட தஞ்சம் தான் நம்மளுக்கு வேணும். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போறா அப்படின்னா, அவளுக்கு முதல் நம்பிக்கை என்ன தெரியுமா வேணும், இல்ல அவங்க அப்பா அம்மாக்கு என்ன தெரியுமா முதல் நம்பிக்கை வேணும், இந்த பையன் நம்ம பொண்ணை கைவிட மாட்டான் அப்படின்னு நம்பிக்கை வேணும், முதல் நம்பிக்கை வேணும். ஆட கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ சுகமோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருந்துப்பாங்க. இந்த பையன் இந்த பொண்ணை கைவிடவே மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, முதல்ல அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணை தைரியமா கொடுப்பாங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு நல்லவனாவே இருக்கட்டுமே, திடீர்னு கைவிட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னா யாருமே அவனுக்கிட்ட போகவே மாட்டாங்க. அதே போலதான் பகவான் நமக்கு தஞ்சம் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட தஞ்சம் கொடுக்கிறார்,
நம்மை கைவிடவே மாட்டேன் அப்படிங்கிற சத்தியத்தோட தஞ்சத்தை கொடுக்குறார். இதுதான் நம்ம முக்கியம். கைவிடாத பகவான் தான் நம்மளுக்கு வேணும். தேவர்கள்லாம் கைவிட்டுருவாங்க. தேவர்களால் நம்மள பாதுகாக்க முடியாது. ஏன்னா தேவர்களே தற்காலிகமானவர்கள் தான். அவங்களால நம்மள முழுமையா பாதுகாக்க முடியாது. சோ எப்பயும் இருக்கக்கூடிய பகவான் நமக்கு எப்பயும் தஞ்சமா இருக்காரு. என்னைக்கும் கைவிடாதவர் தான் நம்ம என்ன பண்ணணும்? தஞ்சமா எடுத்துக்கணும். இது அவ்வியக. அதுக்கப்புறம் புருஷக அப்படின்னு நாம கொடுத்திருந்தோம். புருஷன்ற நாமத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம் சொல்லியிருந்தோம்? சரிப்பா, பகவான் என்ன பண்ணிட்டாரு? நம்மள கூட்டிட்டு போயிட்டாரு. கைவிடுறது கிடையாது. கூட்டிட்டு போயிட்டு அவர் இடத்துல வச்சுட்டாரு. வச்சுட்டு ஒண்ணுமே பண்றது கிடையாது. அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நம்மளுக்கு திரும்பியே பாக்குறது கிடையாது. அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கல்யாணம் பண்ணிட்டு வச்சாச்சு. இந்தாம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமேல் நீ உங்க உடைய பாரு, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு அடுப்பு கடையில கர அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. பகவான் அந்த ஜீவாத்மாவிற்கு என்னெல்லாம் ஆனந்தம் தேவையோ அந்த ஆனந்தத்தை கொடுப்போரா இருக்காரு. அதனால புருஷா அப்படின்னு நாம சொல்லிட்டு அந்த ஜீவாத்மாவுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை ஜீவாத்மாவுக்கு என்ன தேவை? ஆனந்தம் மட்டும் தான் தேவை. அந்த ஆனந்தத்தை வழங்கக்கூடியவர் இருக்கிறதுனால அவனுக்கு பேரு புருஷா அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். சரி, அடுத்த நாம என்ன சொன்னோம்? சாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம். சாட்சின்னா என்னது? சரி, அவர் பாட்டு ஆனந்தத்தை கொடுத்துட்டு அவர் மட்டும் போயிடுவார் அப்படிங்கிறது கிடையாது. மனைவிக்கு நம்ம குழந்தை கேட்டா, அப்பா எனக்கு வந்து இந்த பொம்மை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா. எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு அதை கேட்டு இந்தா வாங்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துட்டு அவங்க அப்பா திரும்பி போறது கிடையாது. அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துட்டு அவங்க அப்பா அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்காரு. அந்த குழந்தை அந்த பொம்மையோட எப்படி விளையாடுது, அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோடைய சந்தோஷத்தை பார்த்து பார்த்து சந்தோஷம் அடைகிறாரு. அது சந்தோஷம் இல்லையா குழந்தைக்கு? நம்ம அதெல்லாம் மறந்தே போயிடுறோம் இன்னைக்கெல்லாம். ஒரு குழந்தைக்கு நம்ம பொம்மை வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்காது. அந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணும்? அந்த பொம்மையை கொண்டு வந்து கூட நம்ம கிட்ட காட்டும். அப்பா இந்த பொம்மை பாருப்பா, அப்பா இந்த பொம்மை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அந்த குழந்தைய என்ன பண்ணும்? அந்த பொம்மையை கொண்டு வந்து காட்டும். நாம ரொம்ப பிஸியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கம் போய் விளையாட போ போ, எனக்கு நேரம் இல்லை, போ போ அந்த பக்கம் போ, போ தொல்லை பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த பொம்மையினால அந்த சந்தோஷமே கொடுக்க முடியாது. இதுவே அந்த பொம்மையோட அது விளையாடும் போது நாம கொஞ்ச நேரம் சேர்ந்து விளையாண்டோம். இல்ல அந்த பொம்மையோட விளையாடும் போது நான் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு இரட்டிப்பா அதுல சந்தோஷம் கிடைக்கும். போன வாரம் நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ரொம்ப நாளா குழந்தையும் பார்க்கவே இல்லை. ஸோ வந்த உடனே குழந்தை ஸ்கூல்ல போயிட்டு ஏதோ கத்துட்டு வந்திருக்கா. என்ன கத்துட்டு வந்தா அப்படின்னா, தமிழ்நாட்டுல எத்தனை மாநிலங்கள் இருக்கு, அந்த மாநிலங்களுடைய தலைநகரம் என்ன அப்படிங்கிற விஷயத்த கத்துட்டு வந்திருக்கா போல இருக்கு. ஸோ வந்த உடனே என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்பா தமிழ்நாடு அப்படின்னா சென்னை, ஆந்திரா அப்படின்னா விஜயவாடா, அப்புறம் கர்நாடகா அப்படின்னா பெங்களூரு, கேரளா அப்படின்னா திருவானா ஏதோ வளர்ந்தா திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்புறமேல வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சேன். அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு தடவையோட விட்டுருவாளா? எப்ப எல்லாம் பார்த்தாலும் அப்ப எல்லாம் மறுபடியும் அப்பா தமிழ்நாடுக்கு சென்னை, ராஜஸ்தானுக்கு ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளே அப்படின்னு நினைச்சேன். பட் அவளுக்கு அது சந்தோஷம். அவ கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம கிட்ட சொல்லும் போது அவளுக்கு இன்னும் இரட்டிப்பான சந்தோஷம் கிடைக்கும். சோ அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நாம் உட்கார்ந்து கேட்டா போதும், சாட்சியா கேட்டா போதும். அந்த சந்தோஷத்தை எனக்கு யாரும் கொடுக்கறதே கிடையாது. நம்ம நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? விலக்கி ஒதுக்கிறோம். இப்ப மறுபடியும் ஊருக்கு போயிட்டா போன்ல மறுபடியும் பண்ணா அதுதான் சொல்றா. அப்பா நான் சொல்லட்டுமா? எல்லா ஊரையும் அதோட தலைநகரத்தையும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா கேட்கணும். சிரிச்சவங்களோட கேட்கணும். ஏன்னா யாரு பேசுறா குழந்தை கூட? குழந்தை கூட யாரும் பேசுறது கிடையாது. அந்த குழந்தைக்கு நம்ம மட்டும் தான் தஞ்சமா இருக்கும். அந்த குழந்தைக்கு நம்மள மட்டும் தான் தெரியும். நமக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் தெரியும். ஆயிரக்கணக்கான பேர் நமக்கு தெரியும். நம்ம யார்கிட்ட வேணா பேசலாம். வெளில போனா நம்ம நிறைய மக்களை சந்திக்கிறோம். நிறைய பேரோட பேசுறோம். அந்த குழந்தைக்கு யார் இருக்கா? அந்த குழந்தைக்கு நம்மள மட்டும் தான் தெரியும். நம்மள மட்டும் தான் உலகம் நினைச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட நீங்க பேசுறதுக்கு பணம் கொடுத்தா கூட பேசாது. பணம் கொடுத்தா கூட காசு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசீவ் பண்ணிட்டா இப்ப குழந்தை எல்லாம் வெளில எங்கேயா படிச்சுட்டு இருக்கு. வெளியூருக்கு படிக்க போயிடுதுங்க. யாரும் நம்ம ஊர்ல இருந்து படிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம தொல்லைதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்பா அம்மாவை பார்க்கவே கூடாது, சுதந்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு வேற வெளியூருக்கு போயிடுறாங்க. பணம் அனுப்பி வைப்போம். பணம் அனுப்பி வச்ச பின்னாடி காசு வந்துடுச்சாமா அப்படின்னு சொல்லி போன் பண்ணா கூட ரிசீவ் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன மெசேஜ், அவ்வளவுதான்.
இல்ல ஒரு சின்ன ஸ்மைலி, இல்ல அப்படி நமஸ்காரம், ஏதோ ஒண்ணு போட்டுறது. பேசவே மாட்டாங்க. ஸோ இருக்கும் போதே பேசிக்கோங்க. குழந்தை சின்னதா இருக்கும் போதே பேசிக்கோங்க. பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேசவே மாட்டாங்க. நம்மளாம் அப்படிதான் இருக்கும். ஸோ பகவான் அப்படி இருக்கிறது இல்லையா? பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மள குழந்தை போல பார்த்துக்கிறாரா? நாம் படக்கூடிய சந்தோஷத்த பார்த்து, பார்த்து அவர் சந்தோஷப்படுறாராம். இப்படிப்பட்ட சுவாமிய விட்டுட்டு நம்ம எங்க போலாம்? நமக்கு சந்தோஷத்தையும் குடுத்து, ஆனந்தத்தையும் குடுத்து, அந்த ஆனந்தத்தை பார்த்து ரசிக்கக்கூடியவரா இருக்காரே, இப்படிப்பட்ட சுவாமிய விட்டுட்டு நீங்க எங்க போவீங்க? ம். இப்படி யாராவது நம்மளுக்கு கிடைப்பாங்களா? அதனால தான் அவர் பேரு சாக்ஷி அப்படின்னு சொல்றார். 16வது நாமம் க்ஷேத்ரஜ்ஞः அப்படின்னு சொல்றார். க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னா இன்னும் ஆச்சரியமான ஒரு விளக்கத்த குடுக்குறாங்க. பகவானுக்கு நமக்கு ஆனந்தத்தை குடுக்கறது மட்டும் கிடையாது. அந்த ஆனந்தத்தை பார்த்து ரசிப்பது மட்டும் கிடையாது. அந்த ஆனந்தத்தை எங்க குடுத்தா ஆனந்தமா இருப்பான்னு தெரியுமா? இவன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா சந்தோஷமா இருப்பான்னு அப்பா, அம்மாவுக்கு தெரியும். இல்லையா? அப்பா, அம்மாவுக்கு நல்லா கண்டிப்பா தெரியும் இல்லையா? இப்ப இந்த குழந்தைய நான் இந்த பார்க் கூட்டிட்டு போனேன் அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இந்த இடத்துல கூட்டிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்தா சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு அப்பா, அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதுபோல எந்த ஜீவாத்மாவை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சா சந்தோஷமா இருப்பான்னு பகவானுக்கு தெரியும். இடத்த முதல் கொண்டு பிக்ஸ் பண்றாரு பகவான் நமக்கு. எவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு பாருங்க பகவான் நமக்கு. ம். நமக்கு ஆனந்தத்தையும் கொடுத்து, அந்த ஆனந்தத்தை தொடர்ந்து கொடுத்து, அந்த ஆனந்தத்தை நாம் ஆனந்தம் அடைகிறத பார்த்து அவர் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம, அதற்கான இடத்தை கூட பிக்ஸ் பண்றாரு. அதனால அவருக்கு பேரு க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. வைகுண்டத்திலேயே வச்சாலும் இவனை எங்க கொண்டு போய் வச்சா சந்தோஷமா இருப்பான்னு தெரியுமா? ஏன்னா ஒரு சிலருக்கு வைகுண்டம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு அயோத்தியா பிடிக்கும், ஒரு சிலருக்கு துவாரகை தான் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிருந்தாவனம் தான் பிடிக்கும். நீங்க கொண்டு போய் ஹனுமான கொண்டு போயிட்டு நான் வைகுண்டத்துல கொண்டு போறேன்னு சொன்னா அங்க ஹனுமானுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஹனுமான் சொல்லிட்டார். ராமர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்துல இருந்து கிளம்பி போகும்போது எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தாரு. எல்லாம் வாங்க சொல்லி மோட்சத்தை கூட்டிட்டு போறார், வைகுண்டத்தை கூட்டிட்டு போறார். ஹனுமான் கைக்கு போய் நின்று இருக்கார். ராமர் கேட்கிறார், ஹனுமான் நீ வா என்னோட வைகுண்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். ஹனுமான் சொல்லிட்டா நான் வரமாட்டேன் சுவாமி அப்படின்ட்டார். அது ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டேன். என்கிட்ட இருக்கிற பெரிய சொத்தே அது ஒரு சொத்து தான். வைகுண்ட பதவி தான் பெரிய சொத்து இல்லையா? அங்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன்ற நீ வரமாட்டேன்ற என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறேன். இல்ல சுவாமி நான் உங்களை கோதண்ட பாணியா பார்த்துட்டேன், கையில வில்லும் அம்போட பார்த்துட்டேன். அங்க நீங்க போனா சக்கர பாணியா இருப்பீங்க, சங்கு சக்கரத்தோட வச்சிருப்பீங்க, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எப்பயும் உங்களை கையில வில்லம்போட பார்த்தாதான் பிடிக்கும். உங்களை இப்படி பார்த்தா பிடிக்காது, அதனால நான் வரவே மாட்டேன். அப்படி என்ன பண்ணுவேன்? நான் இங்கே இருக்கிறேன், இந்த உலகத்துல இருக்கேன். இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்கெல்லாம் ராமாயணம் பேசுறாங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? நானு உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாதி பரிபூர்ணலட்சணம் மாருதி மமத ராட்சாந்தகம் அப்படின்னு சொல்றேன். சோ எங்கெல்லாம் ராமாயணம் பேசுறனோ அந்த இடத்துல பேசுறாங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? நான் உட்காந்துட்டு உங்களுடைய கதையை கேட்டுட்டு உங்களுடைய அந்த கல்யாண குணங்களை நான் ஆழ்ந்து அனுபவிச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சோ பகவானுக்கு புரிஞ்சிருச்சு. அங்கே விட்டார். நீ இங்கே இருந்து சந்தோஷமா இருந்து விட்டார். கோபியர்கள் அவர்களுக்கு கிருஷ்ணர் மேல மட்டும்தான் சந்தோஷம். ஒரு முறை அவங்க கிருஷ்ணரை தேடிக்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ணர் காணோம், திடீர்னு மறைஞ்சு போயிட்டார். கிருஷ்ணரை தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு என்ன பண்றாரு? கிருஷ்ணர் விஷ்ணு ரூபத்தை நிக்கிறார். 4 கை ரூபத்தோட விஷ்ணுவா நிக்கிறார். என்ன உடனே இந்த கோபியர்கள் எல்லாம் விஷ்ணுவை பாக்குறாங்க. பார்த்து நமஸ்காரம் பண்றாங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி கிருஷ்ணன் எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அடே நான் இங்க விஷ்ணு நின்று இருக்கேன், 4 கை ரூபத்தோட நின்று இருக்கேன், என்ன நீங்க மதிக்காம கிருஷ்ணரை கேக்குறீங்களே அப்படின்னா, நீ 4 கை ரூபத்துல இருந்தா நீ இருந்துட்டு போ, உன்னை யார் இங்க வர சொன்னா? யோகிகளுக்கு உன்னை பிடிக்கும் இல்லையா? பெரிய ஞானிகளுக்கு உன்னை பிடிக்கும், எங்களுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஒரே அடி அடிச்சுட்டாங்க. எனக்கு எப்பயும் கிருஷ்ணர் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவார்? கிருஷ்ணர் தான் அவங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். இப்படி எந்த ஜீவாத்மாக்களை எங்க வச்சா எப்படி சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறது கிருஷ்ணர் தெரியுமா? சோ அப்படி நமக்கு தேவையான இடத்தை கூட சூஸ் பண்றாரு. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கான இடத்தை கூட சூஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு பேரு க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. இது உயர்ந்த அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கு? க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பகவத்கீதையில கேள்விப்பட்டிருக்கும். இந்த உடல் அப்படிங்கிறது க்ஷேத்திரம். இந்த உடலை அறிந்தவனை பேரு க்ஷேத்ரஜ்ஞா பேர் கொடுக்கிறார். இந்த உடலை அறிந்தவன் யார் அப்படின்னா பகவானுக்கு தான் இந்த உடம்பை தெரியும். நம்மளே நிறைய தள்ள அடிச்சு
ஏன் உடம்பு என்னதான் செய்யுதோ எனக்கே புரியல அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடம்பு என்னென்னமோ செய்யுது அப்படிம்போம். என்னவா செய்யுது? தெரியலங்க, என்னென்னமோ செய்யுது. நல்லா தான் இருந்தது, திடீர்னு தலை வலிக்குது. நல்லா தான் இருந்தது, திடீர்னு தலை சுத்தி விழுந்துட்டாரு. நல்லா தான் இருந்தது, திடீர்னு ஏதோ நோய் வந்துடுது. இந்த உடம்ப பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. யாராவது சொல்ல முடியுமா இந்த உடம்ப பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு? என் உடம்பு அப்படின்னு சொல்லிக்கிறோமே, நாம் இந்த உடம்ப பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கோமான்னா ஒண்ணுமே தெரியாது நமக்கு. சாப்பிடுறது மட்டும் தான் தெரியும். அது உள்ள எப்படி போய் செரிமானம் ஆகுது ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் பகவான் தான் தெரிஞ்சவரா இருக்கார். நாம் கண் திறந்து பார்க்கணும் அப்படின்னாலுமே கூட பகவானுடைய துணை எல்லாம் பார்க்க முடியாது. வாய் திறந்து பேசணும் அப்படின்னாலும் பகவானுடைய துணை எல்லாம் பேச முடியாது. காது கேக்குது, இந்த ஓட்டைக்குள்ள போனா சப்தம் கேக்குது. அது எப்படி கேக்குதுன்னு நமக்கு தெரியாது. வாயில வந்து 32 பல்லு இருந்தாலும் நடுவுல நாக்கு ரொம்ப அழகா சுத்திக்கிட்டே இருக்கு. நாக்கு வந்து அறுபடாம சுத்திட்டு இருக்கு. எப்படி மிக்ஸி ஜாருக்குள்ளார ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளார வந்து ஒரு தேங்காய் மூடிய போட்டு சுத்த விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? எப்படியும் ஏதாவது ஒரு சமயத்துல அறுபடும். ஆனா அந்த நாக்கு அறுபடாம சுத்திக்கிட்டே இருக்கு. கட கட கடன்னு சுத்திட்டே இருக்கு. 32 பல்லும் பின்னாடி தான் இருக்கு. மாட்டினது அவ்வளவுதான். இன்னும் பேசும்போது என்ன சொல்றது? சாப்பிடும் போது சரி, பேசும்போது வந்து பல்லு வந்து கடிக்கிறது கிடையாது. சாப்பிடும்போது என்ன பண்றோம்? நல்லா வரக்கு 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 வரன்னு போட்டு கடிக்கிறோமே, அப்ப என்ன ஆகும்? எங்கேயாவது நாக்கு மாட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? ஒரு இடத்துல நறுக்குன்னு கடிச்சா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடும். நம்ம மாவாட்டுற மாதிரி தான். இன்னைக்கு யாரும் மாவாட்டுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாவாட்டும் போது தெரியும். அந்த மாதிரி புதுசா மாவாட்டம் மாதிரி கட கட கடன்னு ஆடிட்டு இருப்பாங்க. கையில ஒரு கையில வந்து நகர்த்திட்டே இருப்பாங்க, இன்னொரு கையில ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பயாவது கை நடுவுல மாட்டிடுச்சுன்னா சட்னி தான் இல்லையா? அது வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா சுத்திட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு பல்லு எப்படி வேலை செய்யுது, நாக்கு எப்படி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா நினைச்சிட்டு இருக்கோம். என்னுடைய உடம்பு நம்ம நினைச்சிருக்கோம். இந்த உடம்பு கூட என்னோடது கிடையாது. இந்த உடலும் பகவானுக்கு சொந்தமானதுதான் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா என்ன தெரியுமா ஆகும்? எப்ப இந்த உடல் பகவானுக்கு சொந்தமானதும் புரிய புரிய ஆரம்பிக்குதோ, அப்ப நாம என்ன பண்ணுவோம்? இந்த உடலை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துவோம். இல்லையா? பகவானுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன பண்ணுவோம்? பகவானுடைய சேவையில் ஈடுபடுவோம். நம்ம இப்ப கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனா அங்க வந்து ஒரு பெரிய பல்லக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த பல்லக்குள்ள நம்ம யாராவது உட்காருவோமா அப்படின்னா உட்கார மாட்டோம். தொட்டு கும்பிட்டு வந்துடும். ஐயோ பல்லக்குடா அது, சுவாமி போறதுடா, சுவாமி போற பல்லக்கு நம்மளும் உட்காரக்கூடாது அப்படின்னு இருந்துரும். நமக்கு நல்லா தெரியும். இந்த பல்லக்கு சுவாமியினுடைய சேவைக்கு தான் இருக்கு அப்படின்னு தெரியும். அதனால என்ன பண்ணுவோம்? சுவாமியோட சேவையை மட்டும் தான் உபயோகப்படுத்துவோம். அங்க ஒரு மணி வச்சிருக்காங்க. இல்ல ஒரு பெரிய ஆஹ் வெள்ளி தட்டு வச்சிருக்காங்க. அந்த வெள்ளி தட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய தட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டு ஐயோ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய தட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? தொட்டு கும்பிட்டு வந்துரும். அதை யாருமே எடுத்து சரி சாமி தட்டு இந்த வெள்ளி தட்டு இருக்கு, நம்ம புளியோதரை சாப்பிடலாம் அப்படின்னு யாருமே என்ன பண்ண மாட்டோம்? எடுத்து வச்சு அதை சாப்பிட மாட்டோம். ஐயோ பகவானை தொட்ட நம்ம தொடவே கூடாது. அது சுவாமிக்கே உண்டான தட்டுன்னு என்ன பண்ணுவோம்? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதேதான் இந்த உடம்பு. இந்த உடல் எப்ப பகவானுக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ, அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த உடம்பை பகவானுடைய சேவையில மட்டும்தான் உபயோகப்படுத்துவோம். மற்றவங்க சேவைக்கு நம்ம உபயோகப்படுத்தவே மாட்டோம். படுத்தவும் கூடாது. அதனால அவனுக்கு பேர் க்ஷேத்ரஜ்ஞா. இந்த ஒரு நாமத்தை புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? பகவானுடைய சேவையில தொடர்ந்து ஈடுபடலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நாமத்துடைய அர்த்தமா சொல்லப்படுது. இன்னைக்கு ஒரே நாமம் தான் போயிருக்கு. சரி, அடுத்தது அக்ஷரஹா அப்படின்னு கடைசி நாமம். அக்ஷரஹா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அக்ஷரன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? இப்ப அக்ஷய திருத்தியை வேற வரப்போகுது இல்லையா? 30ஆம் தேதி. 30ஆம் தேதி என்ன பண்ணாங்க? அக்ஷய திருத்தி அன்னைக்கு எல்லாரும் போயிட்டு கிடுகிடு லைன்ல நின்னு அடிபட்டு நகையை வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா அக்ஷய திருதி அப்படிங்கிறது நகையை வாங்குறதுக்கான அஹ், நாள் அப்படிங்கிறது கிடையாது. அக்ஷய திருதி அப்படிங்கிறது பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய சேவை. அன்னைக்கு ஒரு நாள் சேவை செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த சேவையினுடைய பலன் நமக்கு அபரிமிதமா கிடைக்கும் அப்படிங்கிறது அக்ஷய திருதி. குறிப்பா அக்ஷய திருதி அன்னைக்கு தான் என்ன பண்ணாரு? குச்சேலன் வந்து கிருஷ்ணருக்கு அவல் கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு அவல் கொடுத்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு அந்த குச்சேலனுக்கு நிறைய கிடைச்சது. என்ன கிடைச்சது? நிறைய பக்தி கிடைச்சது, செல்வம் கிடைச்சதுன்னு நினைச்சாதீங்க. குச்சேலன் வந்து அன்னைக்கு அவல் கொடுத்தனால அவருக்கு நிறைய செல்வம் கிடைச்சதுன்னு நினைக்காதே. குச்சேலன் என்ன தெரியுமா கொடுத்தாரு கிருஷ்ணருக்கு? அவருடைய பக்தியை கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்ததுலயே சிறந்த விஷயத்தை கொடுத்தாரு. குச்சேலன் கிட்ட என்ன இருந்தது? அன்னைக்கு குச்சேலன் கிட்ட இருந்ததே வெறும் அவள் தான். அதை விட சிறந்த விஷயம் அவர் கையில எதுவுமே கிடையாது. அதனால அவர்கிட்ட இருக்கதே ரொம்ப சிறந்த விஷயத்த கிருஷ்ணர் கொடுத்துட்டாரு இல்லையா? அதனால கிருஷ்ணர் அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதே போல் நாம என்ன பண்ணோம் அப்படின்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுலயே பெஸ்ட் விஷயத்த கிருஷ்ணருக்காக கொடுக்கணும்.
கொடுத்தோம் அப்படின்னா கிருஷ்ணன் நமக்காக எல்லாத்தையும் கொடுப்பார். யாராவது கொடுப்பாங்களா? சுந்தரபாண்டியன் அவங்க சிரிக்கிறாங்க. எங்க வீட்டுல எனக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து நல்ல வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வைர நெக்லஸை நான் பகவானுக்காக தானம் செய்கிறேன் அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? ம்ஹும். அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கறது நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். என்ன அமுதாமா, கரெக்ட் தானே? நமக்கு வந்து அக்ஷய திருதி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம எப்படி பொருள் சேர்த்துறது, நாம எப்படி பொருள் சேர்த்து நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையான அக்ஷய திருதி அப்படின்னு என்னது? பத்மாமுத்து என் நம்ம கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் விஷயத்த கிருஷ்ணருக்காக கொடுத்துரும். எங்க வீட்லயே எனக்கு கிட்ட இருக்கிற பெஸ்ட் விஷயம் என்னுடைய வீடு தான் சார். எங்க ஹஸ்பண்ட் எனக்காக நல்ல ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய பங்களா கட்டி கொடுத்துருக்காரு. அந்த பங்களாவை நான் பகவானோட பேரை எழுதி கொடுத்துறேன் சார். பகவானுடைய சேவையில் ஈடுபட்டோம் சார் அப்படின்னு எழுதி கொடுத்துட முடியுமா? முடியவே முடியாது. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடு நமக்கு சொந்தமே இருக்காது. யாரோ சொந்தம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. உண்மையில அந்த வீடு பகவானுக்கு சொந்தமானதுதான். அந்த நிலமும் அவருக்கு சொந்தமானதுதான். அந்த ஒவ்வொரு செங்கலும் அவருக்கு சொந்தமானதுதான். உள்ள இருக்க எல்லா பொருளும் அவருக்கு சொந்தமானதுதான். ஆனா கொடுக்க மாட்டோம். அவருக்கு சொந்தமான விஷயத்தை அவருக்கு கொடுக்க மாட்டோம். அப்புறம் எப்படி நம்ம புதுசா கொடுக்க போறது? சோ அக்ஷய திருதி அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நாம் நம்ம கிட்ட இருக்கிறதுலயே பெஸ்ட் விஷயத்த என்ன பண்ணணும்? கிருஷ்ணருக்காக கொடுக்கணும். பகவத்கீதை கொடுக்கணும். பகவத்கீதை கொடுத்தவங்க பார்த்தா அந்த பகவத்கீதை படிக்கணும் முதல்ல. அவங்களுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம். நான் பகவானுக்காக கொடுக்க நீங்க பகவத்கீதையை மத்தவங்களுக்கு கொடுப்பீங்க. பகவானுக்கே பகவத்கீதை கொடுப்பீங்களா? கிருஷ்ணா பகவத்கீதை வாங்கிக்கோ, இன்னைக்கு அக்ஷய திருதி. நல்லா நல்ல ஆளுங்களா இருப்பீங்களா நீங்க? பரவாயில்லையே. பகவானுக்கே புக் வித்துறீங்க போல இருக்கே. ஸோ பகவத்கீதை விற்கிறது பகவானுக்கு விற்க தேவையில்லை. பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. மக்களுக்கு பகவத்கீதை கொடுக்கலாம். மக்களுக்கு பகவத்கீதையோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்து இன்னைக்கு பகவத்கீதையை படிங்க, கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுங்க சொல்லப்பல நம்ம கொடுக்கலாம். சரி, நம்ம கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? எல்லாத்த விட ரொம்ப விலை உயர்ந்த பொருள் என்ன தெரியுமா நம்ம கிட்ட இருக்கு? நேரம். நம்ம கிட்ட இருக்கிறதுலே பெரிய விஷயம் நேரம் மட்டும்தான். அந்த நேரத்தை நீங்க பகவானுக்காக கொடுங்க. தினசரி நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய நேரத்தை நான் பகவானுக்காக கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. தினமும் நான் இத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணுவேன், இத்தனை மணி நேரம் உபன்யாசம் கேட்பேன், இத்தனை மணி நேரம் நான் என்ன பண்ணுவேன்? மத்தவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிக் கொடுப்பேன், இத்தனை மணி நேரம் நான் கோயிலுக்கு போய் சேவை பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க? ஒரு ஒரு உறுதிமொழியை நீங்க பகவானுக்காக கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் என்ன பண்ணும்? உங்களை வந்து அந்த செல்வம் தான் உங்களை அதிகப்படுத்துமா. இந்த செல்வம் உங்களை விட்டு விலகவே விலகாது. என்னைக்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது பகவானுடைய பக்தி மட்டும்தான். அதனால அவர் குறையில்லாத கோவிந்தான்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட வைத்தமாநிதி பெருமாள் சொல்லி சொல்றது உண்டு. வைத்தமாநிதினா அந்த நிதி குறையவே குறையாதான். அப்படிதான் சொல்றாரு. பகவான் என்ன தெரியுமா பண்றாரு? அக்ஷரகா அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த ஜீவாத்மாவிற்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார், ஆனந்தத்தை கொடுக்கிறார், ஆனந்தத்தை கொடுக்கிறார். அந்த ஆனந்தம் குறைவதே இல்லையா, அந்த ஆனந்தம் மாறாக வளர்ந்து கொண்டே இருக்கிறதா. ஆனா அவருக்கு பேரு அக்ஷரகா அப்படின்னு சொல்லி சொல்றார். பகவான் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கா. நமக்கு இந்த உலகத்துல அப்படி அனுபவமே கிடையாது. இந்த உலகத்துல சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்பத்துல சந்தோஷத்தை போல இருக்கும். ஆனா போக 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 அந்த சந்தோஷம் குறைஞ்சுகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் கல்யாணம் பண்ணும்போது சிரிச்ச முகத்தோட ரொம்ப சந்தோஷமா பண்ணிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா கல்யாணத்துக்கு முன்னாடி போன் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா போன் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஆரம்பிப்பாங்க. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு நாள்ல 4 மணி நேரம். என்னடி அப்படி பேசிட்டு இருக்க போன்ல? சும்மா இருமா. டேய் என்னடா பேசிட்டு இருக்க போன்ல? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சோ போன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கல்யாணம் வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு பெரிய பெரிய கடையில, ராஜ்மஹால் போன்ற கடையில போயிட்டு எல்லாரும் குடும்பத்தோட நிறைய பட்டு சேலை எல்லாம் வாங்குவாங்க. பத்திரிக்கை எல்லாம் அடிப்பாங்க. ஊரே கூப்பிடுவாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்கும், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. சாப்பாடு உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவனுக்கு பசிக்குதோ இல்லையோ, போடு. அவனுடைய அவனுடைய இலையில ஒரு 30 ஐட்டத்தை போடு. அந்த 30 ஐட்டத்தை போட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி ஒரு இலைக்கு 300 ரூபா 400 ரூபா செலவு பண்றது. கோயிலுக்கு வந்தா 2 வாழைப்பழத்தை கூட வாங்கிட்டு வர்றது கிடையாது. பகவான் பார்த்துட்டு இருக்காரு, என்னடா பண்றீங்க நீங்க? நான் கொடுத்த காசை எவ்வளவு வேஸ்ட் பண்றீங்கடா. பார்த்துட்டு தான் இருக்க, பார்க்காமலாம் கிடையாது. அதனால கல்யாணம்ன்ற பேர்ல தேவையில்லாம படத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நானும் பாக்குறேன், எப்பயாவது போவேன். கல்யாணத்துக்கு நான் போறது கிடையாது.
ஆனா எங்க கோயில எல்லாம் டிவோட்டிஸ் கூப்பிடுவாங்க. சரி கல்யாணத்துக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்பேன். மக்கள்லாம் அப்படியே வந்து பெரிய ஜாம்பவான்களை போல ரொம்ப அழகா அலங்காரம்லாம் பண்ணி வந்து உட்காருவாங்க. இலையில சாப்பிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே அப்படியே விட்டுருவாங்க. எவ்வளவு வீணடிக்கிறாங்க. சரி போய் தொலைட்டு. அப்படி பண்ணாதீங்க. பிரசாதமா கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. போதும். ஸோ அப்படி கல்யாணம்லாம் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபோட்டோ வேற எடுத்துப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்ன கை கொடுத்து வெரி குட் மாப்பிள்ள கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெரி குட்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னா பெரிய சாதனை பண்ற மாதிரி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அதே கப்புள்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அதே தம்பதிகள் அடுத்த வருஷம் கல்யாண நாள் வரும் இல்லையா? அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அதே போல எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு விருந்து வச்சு சந்தோஷமா கொண்டாடுவாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. அடுத்த வருஷம் கல்யாண நாளை கூட மறந்து போயிடுவான் மாப்பிள்ள. ஐயையோ அந்த நாள் வேற வருதான்னு நினைப்பான். நிறைய பேர் அடுத்த வருஷத்துக்குள்ளார பிரிஞ்சு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இன்னைக்கு சந்தோஷம் இருக்கு. நம்ம சந்தோஷம் சந்தோஷம் கிடைக்கிறது கிடையாது. போக போக பிரச்சனைகள் தான் அதிகமாகுது. எதை நம்ம சந்தோஷம் நினைக்கிறோமோ எல்லாம் பெரிய பிரச்சனையா வருது. குழந்தை ஒருத்தன் பிரெக்னன்ட் ஆயிட்டா அப்படின்னா வாவ் பிரெக்னன்ட் ஆயிட்டாரு, குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாரும் கூப்பிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க. சீமந்தெல்லாம் பண்ணுவாங்க. அந்த அந்த பொண்ணு தான் தெரியும் இல்லையா வயித்துல சுமக்கிறது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தோடனே எல்லாரும் ஃபோன் பண்ணி வேற பாராட்டுவாங்க. குழந்தை பிறந்துருச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்பிள்ள, வெரி குட், ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பேசுவாங்க. அந்த அம்மாவுக்கும் அந்த அந்த பையனுக்கு தான் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும். குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷம் தூக்கமே இருக்காது. நைட் எல்லாம் அழுகும். எப்ப வேணா என்ன வேணா நடக்கும் இல்லையா? நம்ம எப்பயும் அலர்ட்டாவே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா படிப்படியா வரும். நான் அப்ப கேட்டேன் எங்க பாட்டி கிட்ட, ஏன் பாட்டி நீ சொன்னியே கல்யாணம் பண்ணிக்கோடா உனக்கு ஒரு துணை இருக்கும் சந்தோஷமா இருப்ப குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னியே, இப்படி இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கே என்ன பாட்டி பண்றது அப்படின்னு கேட்டேன். அப்படிதான்டா இருக்கும் வாழ்க்கையில, நாங்கெல்லாம் படல, நீ படு. அட பாவி, நீ பட்டது இல்லாம நானா சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க ஜெயலட்சுமி சிரிக்கிறாங்க. எங்க பாட்டி பேரு ஜெயலட்சுமி தான். சும்மா இல்லாம இப்ப போன் பண்ணி தினசரி கேட்டு எப்படா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா, எங்க நல்லா போக போதும், உன் குடும்பம் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் எல்லா குடும்பமும் போயிட்டு இருக்கும் இல்லையா? அதனால இந்த உலகத்துல நாம் என்னதான் எதிர்பார்த்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. சந்தோஷம் குறைஞ்சுக்கிட்டே வரும். உடல் ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே வருது. நம்முடைய உற்சாகம் குறைஞ்சுக்கிட்டே வருது. சொந்தங்களுடைய பலம் அதுலயும் சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுலயும் இன்பம் வந்து அதிகமாக போறது கிடையாது. ஆரம்பத்துல இன்பம் போல இருக்கும், போக 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 தேய ஆரம்பிச்சிடும். ஆனா பகவான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் எப்படி தெரியுமா இருக்கும்? நாள் பட அதிகமாகிட்டே இருக்குமா. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் பண்றதுக்கும் இப்ப ஜபம் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்களும் ஆரம்பத்துல நீங்க ஜபம் பண்றதுக்கு இப்ப ஜபம் பண்றதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும். பகவத்கீதை நம்ம ஆரம்பத்துல படிக்கிறதுக்கு இப்ப படிக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும். நமக்கு அதுல புரிதல்கள் அதிகமா இருக்கும். இன்னும் அதிகம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். நீங்க முதல் வகுப்புல வந்து கேட்டதுக்கும் இப்ப கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இன்னும் கேட்கலாமே இந்த வகுப்பு அப்படின்னு சொல்லி தோணும். வாரத்துல 5 நாள் இருக்கலாமே சொல்லி தோணும் விஷ்ணு சாஸ்திரம். ஆனா மத்த பக்தர்களும் பேசுறாங்க இல்லையா? சரி எந்த பக்தர்கள் பேசணும் இன்னும் கேட்கலாமே சொல்லி தோணும். ஆனா டைம் தான் ஆயிட்டு இருக்கு. ஐயோ ஆரம்பம் ஆயிடுச்சு, குழந்தை லீவா இருக்கும்ல, எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடே தானே, இப்ப குழந்தைங்களாம் லீவா இருக்கும். பட் எனவே லீவா இருந்தாலும் வயிற்றுக்கு லீவ் விட முடியாது இல்லையா? போய் சமைச்சு கொடுத்தா அவங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சுதான் ஆகணும். அதனால அதை யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஐயோ நம்ம கிளம்பி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக ஆன்மீகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போக 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 நம்மளுக்கு அதுல ஆனந்தம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அதனால அவங்க பேரு அக்ஷரஹா பேர் வச்சிருக்காங்க. அக்ஷரஹா அப்படின்னா குறைவில்லாத ஆனந்தத்தை வாரி 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 கொடுத்துட்டே இருப்பாரா, அவருக்கு பேரு அக்ஷரான்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இப்படியாக பகவான் ஒருவன் தன்னை தஞ்சம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனை கைவிடுறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்னெல்லாம் தேவை அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறார். பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம அவன் பக்கத்துல நின்று அவனையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவனுக்கு சந்தோஷம் அவன் சந்தோஷம் எப்படி அடையறான்ற விஷயத்த பக்கத்துல பார்த்துட்டு இருக்கார். அவனுக்கு எந்த இடத்துல சந்தோஷம் கொடுத்தா அவன் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்த கூட சூஸ் பண்ணிட்டு அந்த நேரத்தை கூட சூஸ் பண்ணி என்ன பண்றாரு, அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார். அந்த சந்தோஷத்தையும் குறைவில்லாமல் எப்பையும் வளரக்கூடிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கார். இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட பகவானை தவிர நாம் யாரை தஞ்சமாக அடைய போறோம் அப்படிங்கறதான் கேள்வி. சோ இப்படியாக இந்த 5 நாமங்களால பகவான் முக்தானாம் பரமாகதிகி, அவர் தான் எல்லாருக்கும் தஞ்சம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறார். அடுத்த வகுப்புல நம்ம இன்னும் சில அர்த்தங்களை பார்க்கலாம். யோகோ யோக விதாம் நேதா
பிரதான புருஷேஸ்வரः நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹா அப்படிங்கிறது அடுத்த நாமங்களுடைய அடுத்த ஸ்லோகம். சோ இதுல அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யோகா யோக விதாம் நேதா பிரதானஹ பிரதான புருஷேஸ்வரः அப்படின்ற நாமங்கள் நம்ம அடுத்த வகுப்பு பார்க்கலாம். ரொம்ப அழகான அர்த்தங்களை கொண்ட நாமங்கள் இதெல்லாம். ஓகே, மறுபடியும் அடுத்த வகுப்பு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வாரம் நம்மளுக்கு என்ன டேட் வருது? இன்னைக்கு 28, 29. சரி, நான் ஊர்ல தான் இருப்பேன். 28, 29 நம்ம கிருஷ்ணா வில்லிங் கிருஷ்ணருடைய அனுமதியோட எல்லாரையும் பார்க்கலாம் மறுபடியும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு கேள்விகளுக்கு நேரம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி 6:55 ஆயிடுச்சு. ஓகே, 7 மணி வரைக்கும் கேள்வி கேட்கலாம். 2 கேள்வி மட்டும் கேட்க. ஒரு 5 மினிட்ஸ் எடுக்குது. 2 கேள்வி யாராவது கேட்கறதா இருந்தா ஃபாஸ்டா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் சேர்த்தாச்சு பிரபு. நரசிங்கவல்லின்னு அவங்க பேரு. இங்க நரசிங்கத்திலே ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காங்க. ஒரு வெரி நாள் குட் ஜாய். போனோம். அவங்க புல்லாங்குழல் வச்ச கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. செகண்ட் டைம் போகும்போது அவங்க அந்த படத்தை எடுத்துட்டாங்க. ஏன் இப்படி எடுத்தீங்க? கிருஷ்ணர் அதோட தானே இருக்கணும் அப்படின்னா, அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள நான் சொன்னது மாதிரி கிருஷ்ணர் அதை புல்லாங்குழல வச்சிருந்தா நல்லதுதான் இல்ல. ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க ஊதி ஊதி பாவம் இது ஊதி தள்ளிடுவாரு. அப்படிலாம் ஒரு அர்த்தமும் இல்ல. நீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் பகவத்கீதையை சொல்றேன் கேளுங்க. நான் அவங்கள எனக்கு ஞாபகம் வந்து பிரபு ஃபோன் பண்ண இனிமே இந்த கிளாஸ் அட்டன் பண்றேன்னாங்க. இன்னைக்கு அட்டன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ரெகுலரா இனிமே கோயிலுக்கு வரேன் நான் உங்க கூட ஞாயிற்றுக்கிழமையில இருந்துன்னு சொல்லியிருக்காங்க பிரபு. நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர். வெரி குட், நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். புல்லாங்குழல் ஊதி ஊதி கிருஷ்ணர் ஊதி தெளிக்கிறார் அப்படின்னா, என் பேர் கூட தான் வம்சிதாரி. வம்சிதாரின்னா வம்சி அப்படின்ற புல்லாங்குழலை வச்சிருக்காரு. என்ன ஊதிய தள்ளிட்டாரு அப்படின்னா, என் பேர்லயே புல்லாங்குழல் தான் வச்சிருக்கேன் நானு, இல்லையா? அப்ப என் வாழ்க்கை என்ன ஊதிட்டா போயிட்டு இருக்கு. ஊதி தள்ளுவார், மேபி நம்மள மேல மேல ஊதி மேல கொண்டு வந்துருவார் அப்படின்னா வச்சுக்கலாம். கிருஷ்ணர் ஏன் நம்மள வந்து கெடுக்க போறார்? கிருஷ்ணர் கெடுக்கிறதுக்காக கிடையாது. பகவான் எனக்கு நம்மளுக்கு நல்லது பண்ணதான் இருப்பாரே தவிர, பகவான் நம்ம வில்லுனா பார்க்க கூடாது. நாம் கெட்டதே பண்ணாலும் பகவான் நமக்கு நல்லதானே பண்றாரு. அம்மாவை போலதான். அம்மா என்ன பண்றாங்க? ஒரு குழந்தை அம்மா மேலேயே மூத்திரம் போகுது, அம்மாவை எட்டி உதைக்குது. சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா அம்மா பார்த்து அழுகுது, அம்மா டப்பு டப்புன்னு உதைக்குது. அம்மா அதுக்காக வந்து சே அணியானே எப்ப பார்த்தாலும் மேல உதச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போட மாட்டாங்க. குழந்தை இல்லையா, சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எப்படியாவது சமாதானப்படுத்தி அந்த குழந்தைய நல்லதா அந்த குழந்தைய வளர்த்து இந்த சமாதானப்படுத்த முயற்சி பண்ணோம். அதை வந்து என்னைக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டேன். சோ பகவான் என்னைக்கு நம்மளுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். என்னைக்கும் நம்மளை திருத்த தான் பார்ப்பார். அந்த திருத்தறதுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்வோம், அது தண்டனை போல தோணும். அது நம்மளுக்கு தண்டனையே கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஓகே, அடுத்தது யாரு? ஒருத்தங்க தானே? ஓகே, நீலகண்டன் நாராயணன். வணக்கம் பிரபுஜி. நானும் இந்த இதை ஃபார்வர்ட் பண்ணினேன். பட் ஆனா எவ்வளவு பேர் சேர்ந்து லிங்கே பார்க்கல அவங்க. ஸோ நானும் முயற்சி பண்ணேன். ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும், அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சேவை தான். ஓகே, இப்போ கேள்வி ஓகே பிரபுஜி. இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஜென்மால ஒரு தப்பு பண்ணினோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே பாவத்தில் தான் சொல்றது, நம்ம இப்போ செருப்பு திருடினோம்னா இன்னொரு ஜென்மால செம்மறியாடா பிறக்கிறது. அதே மாதிரி இப்போ அந்த பாவத்தை தீக்கிறதுக்கு, போன ஜென்மால உள்ள பாவத்தை தீக்கிறதுக்கு நம்ம வந்து ஏகாதசி விரதம் இருந்தோம்னா எப்பேற்பட்ட ஈவன் பித்ரு பண்ணின இது கூட இதுல சால்வ் ஆகும், அப்சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இப்ப எதை நம்ம வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கிறது? இது ஒரு ஜென்மா அனுபவிக்கிறதுன்றது கரெக்டுன்னு எடுத்துக்கணுமா, இல்லைன்னா எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் ஏகாதசி விரதத்துல இது சாண்டிங் பண்றது, இந்த அசோசியேஷன், ஏகாதசி விரதம், டயட் இருக்கிறது, இதுல எப்படி இருந்தாலும் ஒரே ஜென்மாவோடய அப்சால்வ் ஆயிடும் அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஓகே, சோ இப்ப வந்து நம்முடைய கர்ம வினைகள் நம்மளை விட்டு எப்படி போகுது, நாம் கர்மத்தை எப்படி அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். கர்மா போகுது அப்படின்னா என்னது? பாப்பங்கள் குறையுது அப்படின்னா என்னது அப்படின்னா, பாப்பங்கள் குறையுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல குறைக்கிற மாதிரி கிடையாது. ஓகே, இவருக்கு வந்து பற்று வச்சிருந்தோம், ஒரு 5000 ரூபாய் பற்று வச்சிருந்தோம், இப்ப 2000 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு
குறைச்சிட்டு வர்றதுக்கு பேர் பாவங்கள் குறையிறது மாதிரி நம்ம நினைச்சிக்க கூடாது. ஏகாதசி விரதம் இருந்தோம்னா நமக்கு பாவம் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாவம் எப்படி குறையும்? அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கல. ஏகாதசி விரதம் இருந்தேன்னா என்னுடைய பாவம் எப்படி குறையும்? யோசிப்பாங்க, எப்படி பாவம் குறையும்? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளால நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப 2 நண்பர்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க குற்றம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. சிறை தண்டனை கொடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுல அங்க உள்ள நிறைய வேலையெல்லாம் கொடுப்பாங்க. அதுல ஒரு நண்பர் என்ன பண்றான்னா, அதுல ஒரு பையன் என்ன பண்றான்னா, அங்க ஜெயில இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நல்லா பண்றான். ரொம்ப ஸ்ரத்தையோட எல்லா வேலையும் பண்றான். அவங்க சொல்றதெல்லாம் வேலை பண்றான். அப்ப என்ன தெரியுமா ஆகும்? அவனுக்கு வந்து 10 வருஷம் அப்படிங்கறத 6 வருஷமா மாத்திட்டாங்க. அவனுடைய குற்ற தண்டனை காலத்தை 6 வருஷமா மாத்திட்டாங்க. இன்னொருத்தன் போனா இல்ல 10 வருஷம் அப்படியேதான் இருக்கு. அதானே சார் 2 பேரும் ஒரே தப்பு தான் பண்ணாங்க. இவனுக்கு மட்டும் ஏன் 6 வருஷமா மாத்திட்டீங்க? அவனுக்கு வந்து 10 வருஷமா இருக்கு அப்படின்னா, இவன் ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான். என்ன தெரியுமா விஷயம் செஞ்சிருக்கான்? சிறையில சொல்லப்பட்ட அந்த சட்ட திட்டங்களை சரியா பண்ணான். அதனால என்ன ஆச்சு? அவனுக்கு தண்டனை காலம் குறைஞ்சிருக்கு. சோ இங்க தண்டனை காலம் குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் செஞ்ச வேலை கிடையாது. அவன் ஒரு கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். என்ன கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான்? இனிமேல அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்யறேன் அப்படின்ற கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். ஒருவன் சிறைக்கு வர்றதுக்கு காரணம் என்னது? அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறுவதுதான். கொலை பண்றது கிடையாது. கொலை பண்றதுதான் தண்டனை அப்படின்னா மிலிட்டரிக்காரங்களுக்கு உள்ள போட்டணும். சோ கொலை பண்றது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மீறுவதுதான் தப்பு, குற்றம் இல்லையா? அதுதான் நம்ம சொல்றோம். சோ அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மீறினதால ஜெயிலுக்குள்ள இருக்கான். எப்ப அவன் அரசனுடைய சட்டத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறனோ அவனுடைய தண்டனை காலம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. எப்ப அவன் முழுமையா திருந்திட்டானோ, திருந்துறதுன்னா என்னது? நான் இனிமேல அரசனுடைய சட்டத்தை பின்பற்றுவேன் அப்படின்ற புரிதல் தான் திருந்துறது, வேற ஒண்ணும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வெளில ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நீ இனிமேல நாட்டுல போய் வாழ்ந்துக்கோப்பா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. காரணம் என்னது? இப்ப அவன் அரசாங்கத்தினுடைய சட்டத்தை பின்பற்ற தயாராயிட்டான். அதை அவன் சிறைச்சாலையிலே காட்டிட்டான். இது என்ன ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்கள் ஏன் இந்த உலகத்துல இருக்கும் அப்படின்னா, பகவானுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதனால நாம் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். சோ நான் பகவான் கிட்ட என்ன தெரியுமா காட்டணும்? இப்ப நான் இனிமேல நீ சொல்லக்கூடிய சட்டத்தை பின்பற்ற தயாரா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த காட்டணும். அதுல ஒரு சட்டம் தான் இந்த ஏகாதசி அப்படிங்கிறது. இந்த ஏகாதசி அப்படிங்கிறது பகவான் கொடுத்த ஒரு சட்டம் தான். இந்த சட்டத்தை நீங்க பின்பற்ற என்ன தெரியுமா ஆகும்? நாம் பகவான் கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்புறோம். கிருஷ்ணா, இனிமேல் நீ எப்படி சொல்றியோ அப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன் அப்படி நம்ம என்ன பண்றோம்? பகவானுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். இதனால என்ன ஆகும்? இந்த இயற்கையினுடைய சட்டங்கள் நம்ம மேல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நம்ம தண்டனை காலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இதுதான் பாவம் குறையிறது அப்படின்னு அர்த்தம். சோ பாவம் குறையிறதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிமுறைகளை பின்பற்ற நம்முடைய துன்ப காலம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் பாவம் குறையுது அப்படின்னு அர்த்தம். அதனால ஏகாதசி பின்பற்றணும் அப்படின்னா, பகவானுக்காக நான் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட பின்பற்றுறதுக்கு பேர் தான் ஏகாதசி. பட்னி கிடைக்கிறதுக்கு பேர் ஏகாதசி கிடையாது. இன்னைக்கு நான் ஃபுல்லா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது பேர் ஏகாதசி கிடையாது. ஏமா சாப்பிட மாட்டேன்? அது என்ன சார் சொல்றது? ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட போயிருந்தேன். அவர் சொன்னாரு மாசத்துக்கு 2 விரதமாவது இருக்கு சொல்லி சொன்னாரு. வயிற்ற ஃபுல்லா நிரப்பிட்டே இருக்காது, 2 நாள் பட்னியை போடுன்னு சொல்லி சொன்னாரு. சரி, எப்படியும் பட்னி இருக்க போறோம், அதுக்கு ஏகாதசியாவே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பட்னி இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஏகாதசி கிடையாது. அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் பகவானுக்காக, பகவான் சொல்லியிருக்காரு, நான் பகவானுடைய பக்தி சேவையை அதிகப்படுத்துறதுக்காக நான் ஏகாதசி விரதம் இருக்கேன் அப்படின்னு நினைச்சு இருந்தான்னா அதனால பலன் கிடைக்கும், ஏகாதசி பலன் கிடைக்கும். சோ அதனால ஏகாதசி நம்ம இருக்கிறது பகவானுடைய சட்டத்தை, பகவானுடைய விதிமுறையை பின்பற்றுவதற்காக இருக்கும். இப்படிதான் ஒருத்தருக்கு பாவம் குறையுமே தவிர, அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போறோம்? நம்ம பாவத்தை இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். அடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பாவத்தை குறைச்சிட்டோம். சரி, அப்ப நம்ம மோட்சம் போயிடணும் அப்படின்னா பாவத்தை இந்த பக்கம் குறைச்சிட்டோம், இந்த பக்கம் பாவத்தை அதிகப்படுத்திட்டே இருக்கேன், இந்த பக்கம் நிறைய பாவகாரியமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்கு அனுபவிச்சுட்டு தான் இல்லையா? அதனால பாவத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு, மறுபடியும் பாவம் செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இது ரெண்டுமே எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா பக்தி சேவை செய்யும் போது சாத்தியமாகும். பக்தி சேவை செய்யும் போது பகவான் சொன்ன விதிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிச்சிடும். அதே சமயத்துல நாம் பாவம் செய்யணும் அப்படின்ற எண்ணமும் நம்ம கிட்ட போக ஆரம்பிச்சது. அதனால பக்தி சேவை அப்படிங்கிறது நமக்கு ரெண்டையும் குறைச்சி நமக்கு அடுத்த பிறவில மோட்சத்தை கொடுத்துரும். சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நேரம் 7 ஆயிடுச்சு.
நமக்கு அடுத்தது பகவத்கீதை கிளாஸ் இருக்கு. அதனால நான் அடுத்த வாரம் பார்க்கலாம். சம் மோர் கைடன்ஸ் நீட் டு கீப் ஃப்ளூட் பிக்சர் இன் ஹவுஸ். கிருஷ்ணருடைய பிக்சர் வீட்டுல இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டுல வச்சிருங்க. அது கிருஷ்ணர் புல்லாங்குழல இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படல கிருஷ்ணர் புல்லாங்குழல இருந்தார் அப்படின்னா வீட்டுல எல்லாம் ஊதிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முட்டாள், ஏதோ ஒரு பைத்தியம், ஏதோ ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவன், ஏதோ ஒரு அயோக்கியன் சொன்ன விஷயத்தை நம்ம ஏத்துட்டு கூடாது. எங்கேயாவது எந்த சாஸ்திரத்திலா சொல்லப்பட்டிருக்கா? மகாபாரதமோ ராமாயணமோ பாகவதமோ பகவத்கீதையோ எந்த புராணங்களோ சொல்லப்பட்டிருக்கா? எந்த பக்தர்களா சொல்லியிருக்காங்களா? எந்த ஆச்சாரியர்களா சொல்லியிருக்காங்களா? எந்த குருவா சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே நம்ம கண்டம் சொல்றதை ஏத்துக்கணும். நமக்கு ஒரு அதிகாரம் வேணும். இவங்க சொல்றதை ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு அதிகாரம் வேணும். சோ அதனால பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சரியான இடம் சாஸ்திரம் மட்டும்தான். சாஸ்திரத்துல எந்த சாஸ்திரத்தையும் அப்படி எந்த ஒரு வாக்கியமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஏத்துக்கணும்? பகவான் புல்லாங்களோட தான் இருப்பார். புல்லாங்களோட இருந்தா மட்டும்தான் அவருக்கு பேர் கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய வித்தியாசமே தனித்துவமே புல்லாங்களோட இருக்கிறது. புல்லாங்குழல் எதுக்காக இருக்கு? சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, ஆனந்தத்தை கொடுப்பதற்காக இருக்கு. சோ பகவான் புல்லாங்குழல வாசிச்சு என்ன பண்றாரு? அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறார். சோ அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பக்தர் கிருஷ்ணர். அவரை வீட்டுல வச்சு ஆனந்தம் வராதுன்னு யார் சொல்லுவோம்? முட்டாள் தான் சொல்லுவோம் இல்லையா? வேலை இல்லாத புத்தி இல்லாதவன் தான் சொல்லுவோம். அவன் வீட்டுல என்ன வச்சுக்கிறது? சினிமா ஸ்டார் போட்டோ வச்சுக்கிறத, கிரிக்கெட் ஆடுறவனை வச்சுக்கிறத, எல்லாம் நீங்க அதான் பண்றாங்க. வீட்டுல கிரிக்கெட் ஆடுறவன் வச்சிருப்பாங்க, சினிமா ஸ்டார் வச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு சில வீட்டுல போனோம் அப்படின்னா மாடர்ன் ஆர்ட் அப்படின்ற பேர்ல ஏதோ வச்சிருக்காங்க. பெரிய பெரிய போட்டோலாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. 5 லட்ச ரூபா போட்டோ, 50 லட்ச ரூபா போட்டோ வாங்கிட்டு வச்சிருக்காங்க. அது என்னடா இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை. மாடர்ன் ஆர்ட் அப்படின்ற பேர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி அபத்தமா நிறைய விஷயங்கள் வச்சுட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லாம கிருஷ்ணரை வாங்கி வைங்க. அதுல ஒண்ணும் வாங்க போறது கிடையாது. கிருஷ்ணன் நான் தான் சொல்லிட்டேனே, நமக்கு என்னைக்கு கிருஷ்ணன் நல்லதான் பண்ணுவாரே தவிர ஊதி எல்லாம் தள்ளிட மாட்டார். இப்படி நம்ம யோசிக்கிறதே தப்பு. எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பாவுடைய போட்டோ நான் வைக்கலாமா வீட்டுல? எங்க அப்பா எனக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா அப்பா கண்டிப்பா அம்மா நல்லதா பண்ணுவாங்க. மேபி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. பட் அந்த கிருஷ்ணா நமக்கு என்னைக்கும் தீமையே பண்ண மாட்டோம். நமக்கு என்னைக்கு நன்மைதான் தான் பண்ணுவார். அதனால இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட முட்டாள்தனமா சொன்னாங்க அப்படின்னா நம்ம அவங்கிட்ட தைரியமா சொல்லலாம். அப்படி எந்த சாஸ்திரத்துக்கு என்ன பண்ணலாம்? அவங்கிட்ட தைரியமா கேட்கலாம். இருந்தா நீ சாட்சியை கொடுப்பா. எங்கேயாவது அத்தாட்சியத்தை தான் கொடு. எந்த சாஸ்திரத்திலயா சொல்லியிருக்கா? எந்த புராணங்களே சொல்லியிருக்கா? எந்த பக்தனா, எந்த குருவா சொல்லியிருக்காங்களா? எந்த ஆச்சாரியா சொல்லியிருக்காங்க? அதை காட்டு கேளுங்க. நீங்க அவங்க சொல்லிக் கொடுங்க. நம்ம அவங்க சொல்றதை கேட்கக்கூடாது. நாம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பக்தி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி, ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்களை எல்லாத்தையுமே அடுத்த வாரம் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த யூடியூபோட லிங்க் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இல்லையா? இந்த பேர் தான் இருக்கு, வம்சிதாரிதாஸ் BVKS அப்படின்ட்டு. அதுல பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ்லாம் இருக்கு. சின்ன சின்ன உபன்யாசங்கள் இருக்கு. 2 நிமிஷம், 1 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படின்லாம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய குரூப்ஸ்ல, ஸ்டேட்டஸ்ல இந்த மாதிரி தினமும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன இன்னைக்கு எல்லாருக்கும் ஷார்ட் வீடியோஸ் தான் பிடிக்குது. ரொம்ப நேரம் பேசினா யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. 2 நிமிஷம், 1 நிமிஷம் அதுக்குள்ள ஏதாவது சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு. வித்தியாசங்கள், வேறுபாடுகள் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். பாபம்னா என்னது, புண்ணியம்னா என்னது, பக்தினா என்னது, பக்த நட்டுனா என்னது, இப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இல்ல நிறைய இருக்கு. பிளேலிஸ்டுக்குள்ள பாருங்க, நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்? அது தினசரி நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மக்கள் கிட்ட. காலையில 1, மத்தியானம் 1, நைட் 1. எப்படி நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், அப்போ 3 வேளை என்ன பண்ணலாம்? சின்ன சின்ன ஷார்ட்ஸா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறைய கீர்த்தனம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த கீர்த்தனை நீங்க என்ன பண்ணலாம்? ஷேர் பண்ணலாம். தினமும் லட்சணம் மட்டும் ஷேர் பண்ணாம நிறைய கீர்த்தன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய என்னோட பேர் தான் வம்சிதாரிதாஸ் BVKS அப்படிங்கிறது தான் யூடியூப் சேனலோட நேம். நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தினமும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நீங்க என்ன பண்ணலாம்? உங்க மக்களுக்குள்ளார ஷேர் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வாரம் வரும்பொழுது 200 அப்படிங்கிறது 400 பேரா இருக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாம வகுப்புக்கு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.